பாண்டியன், அரசி எல்லாருமே வந்து கோர்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து வெளில வந்து நின்னுட்டு சத்தி வந்து "பாண்டியா வெளில வா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. சத்தி கூப்பிடுறத பார்த்துட்டு முத்துவேலும், "என்னத்துக்கு இவன் வெளில போய் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலையே! கோர்ட்டுக்கு வேற கிளம்புற டைம் ஆயிருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா ஆச்சு? எதுக்குடா அங்க போய் இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே, இருங்க எல்லாரும் வரட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு பாண்டியனும் வெளில வந்துறாரு சவுண்டு கேட்டு. "என்னாச்சு? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதான் எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "கோர்ட்ல பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்க, உங்க பொண்ண வந்து நாங்க வந்து கூட்டு வந்து இங்க அவளே இருந்தா, புடிச்சா எல்லாமே ஓகே. இப்போ அதுக்காக வந்து ஜெயில்ல போய் இத்தன நாளா என் பையனும் இருந்துட்டான். அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் அங்க வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டு கம்முனு பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. உங்க பொண்ணு திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டா. சொல்லப்போனா எங்க பொண்ணு தான் இப்போ உங்க வீட்ல இருந்துட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, இங்க யாரும் உங்க பொண்ண வந்து வலுக்கட்டாயமா வந்து இழுத்து வச்செல்லாம் உட்கார வைக்கல. நீங்க எல்லாம் வந்து பண்ண மாரி இங்க யாரும் கடத்திக்கிட்டெல்லாம் வரல. அவளே விருப்பப்பட்டு தான் வந்தா. இப்போ வந்து கதிரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் இருக்கா. ஆனா அரசியோட நிலைமை அப்படி கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, இங்க ராஜி வந்து அங்க ஒடியாந்து கல்யாணம் பண்ணிட்டா. ஏமாத்தி எங்க பொண்ண எங்க வீட்டு பொண்ண இழுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கோவத்துல தான் வந்து என் பையன் ஏதேதோ பண்ணிட்டான் குமரவேலு. அதனால வந்து இப்ப அதெல்லாம் இல்லைங்கிறப்போ, தேவையில்லாம இப்ப பிரச்சனை எதுவும் வேண்டாம். அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இதான் நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுல்ல தெளிவா. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸு, கோர்ட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து உன் பையன் அமைதியா இருந்திருந்திருக்கணும். என்ன ஏதுன்னு சொல்லி நடந்தது பத்தி தெரியாம, தேவையில்லாம என் பொண்ணோட வாழ்க்கைய வந்து விளையாடிட்டேன்ல. அதுக்காக அப்படியே சும்மா உட்ற சொல்றியா? அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டியா, உன்கிட்ட பேசுனா, இந்த வழிய வந்து பேசுனா ஓவரா துள்ளுற" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கதிர் டென்ஷன் ஆகி, "இங்க பாரு, உங்க பையன் பண்ணதுக்கு அன்னைக்கே அவன அடிச்சு போட்டுருப்பேன். தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா எதுவும் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் சட்டப்படி தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அமைதியா போயிட்டுருக்கோம். 3 அண்ணனுங்களும் சேர்ந்தோம்னா, உன் பையன் உயிரோட இருக்க மாட்டான் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா பசங்கள வச்சு மிரட்டுறியா பாண்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு, அவன் சொன்னது தான். நான் வந்து சொன்னதுனால என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் பசங்கலாம் அமைதியா இருந்துட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் இப்போ ஊன்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பையன் சும்மா விடமாட்டான். ஒழுங்கா இப்படியே விட்டேன்னா கேஸு, கோர்ட்டுன்னு சொல்லிட்டு போய் அது சுமூகமா முடிச்சுக்கலாம். அத விட்டுட்டு நீ வந்துட்டு பைசூலா போய்க்கலாம். கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்லி சொன்னீன்னா, கண்டிப்பா இவனுங்க 3 பேரும் அமைதியா இருக்க மாட்டானுங்க. அத ஃபர்ஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ. அப்புறம் உன் பையனுக்கு தான் பிரச்சனை. நான் ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன விளையாடுறீங்களாடா? இப்போ உன் பொண்ணு வந்து உன் வீட்ல இருக்கா. எங்க வீட்டு பொண்ணு இப்போ உன் வீட்ல இருக்கா. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இப்படியே வந்து சீன் போட்டுட்டு இருக்கிறியா நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்துவேல் சொல்றாங்க, "டேய், ஏதாவது கோர்ட்டுக்கு போறோம்னு ஆயிப்போச்சுல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணா, எல்லாம் உன்னால தான். நீங்க போனீங்க, போய் ராஜிய கூட்டு வரேன்ட்டு போனீங்கல்ல. அப்ப அவன கூட்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்திருக்கும். தேவையில்லாம இப்போ வந்துட்டு இவங்ககிட்டலாம் பேச வேண்டியதா இருக்குது. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு அங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாள்ல. என் பையன் தானே உங்க பொண்ணுக்காக இப்போ பேச போயி, பண்ண போயி, இப்ப தேவையில்லாம பழி வாங்குறேன்ட்டு போயி, இப்ப அவன் தானே கேட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டிமா, "என்னடா பேசுற? ஏன்டா டேய்! இப்போ உன் பையனுக்காக தான்டா அவன் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வக்கீல்லாம் பார்த்து பேசி அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அப்பத்தா நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற? என் பையன் என்ன வேணும்னே போனான்? இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராஜி அங்க போயிட்டா அப்படிங்கிறதுக்காக தானே அந்த வேதனைய தாங்க முடியாம அண்ணா இருந்தா. அதுக்காக தான் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணா. இவ என்ன வேணும்னாவா பண்ணா? தங்கச்சிக்காக தானே பண்ணா. இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ உங்களுக்கெல்லாம் பண்ணி இப்ப நீங்கலாம் வந்து நல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. எல்லாம் 2 வீட்டு ஆளுகளும் ஒண்ணு சேர்ற மாரி ஆயிட்டீங்க. இப்ப என் பையன் தான் இப்ப வந்து எதிரி ஆயிட்டான். அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கோமதி பாண்டியன்ட்ட, "ஏங்க அதான் போனா போது விட்டு தொலையலாங்க. கம்முனு கேஸ வாபஸ் வாங்கிக்கலாமா? நம்மளும் எதுக்கு பொண்ண கூட்டிக்கிட்டு வயசு பொண்ண கூட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியெல்லாம் விட முடியாது கோமதி" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு நல்லா பேசி, நல்லா முடிவு பண்ணி, நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தி இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, இனிமேல் நம்ம விஷயத்துல எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கலாமா? எழுதி வாங்கிட்டு அவன் வந்து இனிமேலு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கடி நீ கூறுகட்டவளா இருக்க? அவன பத்தி உனக்கு தெரியாதா? உன் அண்ணன் பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா? உங்க அண்ணன் வந்து உடனே வந்து கேட்டோன்னே ஓகேங்க. இதே நிலைமையில நாம இருந்து அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா, அவிங்க ஓகேன்னு ஒத்துப்பாங்களா? நீ யோசிச்சு பாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்க கோவம்லாம் எனக்கு புரியுது, இல்லைன்னுலாம் சொல்லல. எதுக்கு தேவையில்லாம வயசு பொண்ண கோர்ட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போகாட்டின்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்போ உனக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால தானே சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசி வந்துடுறாங்க. "அப்பா, அதான்ப்பா, அண்ணி தான் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அத புரிஞ்சுக்காம தான் இந்த குமரவேல் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான். அவனும் வந்து நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்கான். தெரிஞ்சு எதுவும் பண்ணலைல்ல. விட்டுறலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன அரசி நீயே எப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாதிக்கப்பட்டது நான் தான்ப்பா. என் கல்யாணம் தான்ப்பா நின்னுச்சு. பரவாயில்லப்பா, நான் யாருக்கும் எதுவும் கெடுதல்லாம் பண்ணல. கடவுள் பார்த்து அவனுக்கு தண்டனை குடுத்துட்டு போறாருப்பா. விடுங்கப்பா, கம்முனு கேஸ வாபஸ் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அரசி சொன்னோனவே என்ன பண்றதுன்னு தெரியாம பாண்டியனும், "இவ்வளோ தூரம் சொல்றியே, உண்மையா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்ப்பா, விடுப்பா. அதான் அவங்களே வந்து கேட்குறாங்கல்லப்பா. இனிமேல் பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்க வந்துட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க அரசி. பாண்டியனும் இத கேட்டு வெளில வந்து,
இங்க பாரு, நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் வந்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா வந்து இனிமேலு உங்க வீட்லேருந்து எந்த பிரச்சனையும் எனக்காக இந்த பக்கம் உங்க வீட்டு ஆளுங்க மூலமா எந்த பிரச்சனையும் இங்க வந்துரக்கூடாது. மீறி வந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி, சரி பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சத்தி சொல்றாங்க. அப்போ முத்து வந்துட்டு, "உண்மையா இருந்தா சொல்றியா பாண்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அங்க பாருங்க உங்க பொண்ணு இங்க இருக்கா. நல்லபடியா சந்தோஷமா தான் இருக்கா. தேவையில்லாம ஏதாவது அங்கருந்து ஏதாவது குமரவேல் மூலமாவோ, இல்ல வந்து உங்க தம்பி மூலமாவோ ஏதாவது பிரச்சனை அங்க மறுபடியும் இங்க ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த முடிவு நான் வந்து கோமதி சொல்லி கூட எடுக்கல. என் பொண்ணு அரசியே கெட்டுக்கிட்டா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா நம்மள எல்லாத்த விட ரொம்ப பாதிக்கப்பட்டது அரசி தான். அவ மனசளவுல ரொம்பவே இன்னுமே அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரல. வெளில தல காமிக்க முடியல. தப்பு பண்ணது என்னமோ உன் பையன். ஆனா வந்து என் பொண்ண தான் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இனிமேல் யாரும் எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற அப்பத்தா சொல்றாங்க, "டேய் 2 வீட்லயும் வந்து கோவப்படுறீங்கடா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் பெரியவ சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கடா. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. அரசிக்கு கம்முனு குமரவேலே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருக்கிற சத்தி சொல்றாங்க, "என்ன அப்பத்தா உனக்கு மறுபடியும் மூளை குழம்பி போச்சா? நீ அமைதியாவே இருக்க மாட்டியே! எப்ப பாரு இதே பேச்சு தான் உனக்கு. வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்போ குமரவேல் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அரசிக்கு நம்ம எவ்வளோ தூரம் கெடுதல் பண்ணி கடைசியில அவ மன்னிச்சு விடுற மாரி விட்டுட்டாளே! உண்மையாலுமே நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே உள்ள போறாரு பார்த்துக்கிட்டே அரசிய. அரசியும் யோசிக்கிறாங்க, இவன் பண்ணதுக்கு கடவுளே தண்டனை குடுத்துட்டு போறாரு. நாம எதுவும் பண்ண வேண்டாம். அவன் தெரியாம தானே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு அரசியும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டியன்கிட்ட கோமதி சொல்றாங்க, "உண்மையாலுமே நீங்க நல்ல முடிவு தாங்க எடுத்திருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எத வச்சு சொல்ற கோமதி?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்லங்க உங்களுக்கு ரொம்பவே கோவமா தான் இருந்தது இந்த விஷயத்துல இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா பொண்ணு கேட்டாங்கிற ஒரே வார்த்தைக்காக நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. "பின்ன என்ன பண்ண சொல்ற? நம்மள விட அதிகமா பாதிக்கப்பட்டது அவ தான். தேவையில்லாம எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ண நம்ம சங்கடப்படுத்தாட்டி, கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போய் அங்க 4 பேர் 4 பேசி அவளுக்கும் வந்து மனசு சங்கடமா தானே இருக்கும். அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற உண்மையாலுமே உங்க மனசு யாருக்குமே வராதுங்க. உங்க மனசுக்கு நீங்க 7 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாரி கோமதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தா வந்து கதிரு ராஜிட்ட, "இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே உங்க அண்ணன வந்து இப்போ கோர்ட்டுக்கும் போல, கேஸுக்கும் போல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மைய சொல்லப்போனா எனக்கு சந்தோஷம்லாம் கிடையாது. அவன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தண்டனையாவது குடுக்கணும். அப்பதான் வந்து நாளைக்கு முன்ன இந்த மாரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணும். ஆனா எந்த தண்டனையும் தான் கிடைக்கலையே" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லு. அவன் கைய கால உடைச்சு விட்டுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நேத்து தானே கதிர் சொன்னேன். நீ எதுவும் அந்த அடிதடி கட்ட பஞ்சாயத்துக்கு போற மாரி அடிக்கிறேன், குத்துறேன், வெட்டுறேன்ட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அதே பண்றேன்னு சொல்லி சொல்ற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நேத்து அப்பா என்ன சொன்னாரு, சட்டப்படி போயி தண்டனை வாங்கி குடுத்தரலாம்ன்னு சொன்னாரு. இப்பதான் அது எதுவும் நடக்கலையே. அப்புறம் எப்படி அவன விட முடியும்? எனக்கு அவன் மேல எப்பவுமே கோவமா தான் இருக்கும். இப்ப கூட வந்து எதுக்கு வந்து நின்னான்னா, அடிச்சு காலு கையெல்லாம் உடைச்சு குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ அடிச்சு காலையும் உடைக்க வேண்டாம், கையும் உடைக்க வேண்டாம். நீ உன் வேலைய பாரு. கடவுள் பார்த்து அவன் பண்ண தப்புக்கு தண்டனை குடுத்துருவாரு. நீ அத மட்டும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "வர வர நீ என்னைய ரொம்ப கண்ட்ரோல் பண்ற" அப்படின்னு சொல்றாங்க. "தப்பு பண்ணா கூட இருக்கவங்க தானே சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "கூட இருக்கவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு என் மேல இவ்வளோ தூரம் அக்கறையா இருக்க? சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு கேனத்தனமா ஏதாவது கேள்வி திரும்ப திரும்ப ஏதாவது கேட்டு என்னைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா கிளம்பு உன் வேலைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. வெளில போறப்ப மீனா வந்து கதிர கூப்பிடுறாங்க. "கதிர் இங்க வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க நீ சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உனக்கு ராஜிய பிடிக்குமா பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னங்க நீ இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல சும்மா கேட்குறேன் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏங்க நீ இப்படி கேட்குறீங்க திடீர்னு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல, இல்ல ராஜி ரொம்பவே உன் மேல வந்து ரொம்பவே வந்து விருப்பப்படுறா. உன்னை இப்ப பிடிச்சிருக்குன்னு வேற அவளே வாய தொறந்து வெக்கத்த விட்டு சொல்லிட்டா. ஆனா நீ தான் வந்து அவளுக்கு பிடி குடுக்காம இருப்பே போல இருக்கு. அவ அத சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறா. அதனால தான்டா கேட்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது வந்துங்க நீ எப்படி சொல்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்தேன், பார்த்தேன். அவ வீட்லருந்து வந்து அவள கூட்டு போறேன்னு சொன்னப்போ ரூமுக்குள்ள இருந்துட்டு நீ எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டங்கிறத நான் மறந்து நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னங்க நீ சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, "ஆமா இத சொன்னப்போ கூட ராஜி நம்பவே இல்ல. நான் திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்புனா. அப்படி உன் மனசுக்குள்ள அவ்வளோ தூரம் ஆசை வச்சுட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு அவகிட்ட வந்து நீ இது மாரிலாம் நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணி. அதெல்லாம் சரியாயிருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே கிளம்பி போயிடுறாங்க. அப்ப வந்து மீனா சொன்னதெல்லாம் கேட்டு, ராஜி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ! அவளுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு விருப்பப்பட்டு ஏதாவது சந்தோஷமா வாங்கிட்டு போய் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதேபோல வேலைய முடிச்சுட்டு வரப்போ, பூ வாங்கிட்டு வராங்க. அப்போ ஹால்ல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கையில கவர் எடுத்துட்டு போறத பார்த்துட்டு, "என்னடா கொண்டுட்டு போற மறைச்சு மறைச்சு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே உள்ள பொண்டாட்டி இருக்கிறா. அதனால வந்து ஏதோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு போறான் பார்த்தியா? பசங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவாவது, அப்பாவாவது அவனுங்களுக்கு அவன் பொண்டாட்டி தான் பெருசா இருக்குது இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நீ வேற ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்க வந்து சொல்றாங்க செந்திலு, "அம்மா வேற என்னம்மா வாங்கிட்டு போறான்? ஏதாவது பூவு, அல்வா அது மாரி ஏதாவது வாங்கிட்டு போவானா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரவணனும் இழுத்து பிடிச்சு, "ஏன்டா கையில இருக்கிறத காமிடான்னு" சொல்றாங்க. "ஏன்னா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கையில பூ இருக்கு. இத பார்த்தோன்னே, "பார்த்தியாம்மா நான் சொன்ன மாரியே பார்த்தீங்களா? பூ தான் வாங்கிட்டு போறான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ராஜி வெட்கப்பட்டு உள்ள வந்துட்டு, "நமக்கா பூ வாங்கிட்டு வந்திருக்கானா? பரவாயில்லையே! அவனுக்கும் எனக்கு
பூ வாங்கிட்டு வந்து குடுக்கணும்னு தோணியிருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப ராஜி இங்க வா! உனக்காக உன் வீட்டுக்காரன் பூ வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு, அம்மா ஏம்மா இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி அவள அவள வெட்கப்பட வைக்கிறம்மா அப்படிங்கிற மாரி பேசுறாங்க.